உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பொம்மியோட உடம்ப கோவிலுக்குள்ள இருக்கிற ரகசிய அறையில வச்சு பத்திரமா பாதுகாக்க வேண்டியது உங்க 2 பேருடைய கடமை. நீங்க சொன்ன மாதிரி கோவிலுக்குள்ள இருக்கிற ரகசிய அறையில பொம்மியோட உடம்ப துஷ்ட சக்தியால என்ன செய்ய முடியும்? பொம்மி உடம்பு கோவிலுக்குள்ள இருக்கும். துஷ்ட சக்தியால எதுவுமே செய்ய முடியாது. ஆனா சில நேரத்துல அரக்கர்கள் இறைவனை நோக்கி தவம் செய்து இறைவன்கிட்டே வரம் வாங்கி இறைவனுக்கு எதிராவே செயல்படலையா? அதே மாதிரி துஷ்ட சக்திகள் ஏதாவது சக்தி வாய்ந்த தெய்வத்துக்கிட்ட சில உக்கிர பூஜைகள் செய்து முறையிடும் போது அவர்களால் இந்த கோவிலுக்குள்ளேயும் நுழைய முடியும். அந்த நேரத்துல அவங்க கவனத்தை மட்டும் திசை திருப்பணும்னா ராணி பொம்மியா மாறணும். அப்போ பொம்மி ராணி மாதிரி நடிக்கணுமா? ஆமா. என்ன சொல்றீங்க? துஷ்ட சக்திக்கு பிரேதாத்மாவுக்கும் மனிதாத்மாவுக்கும் வித்தியாசம் தெரியாதா? உடனே கண்டுபிடிச்சிருமே. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. இத பத்திரமா வச்சுக்கங்க. இத ராணியோட வலது கெண்டைக்கால்ல கட்டிட்டா ராணி உடம்புல பிரேத ஆத்மாவுக்குரிய வாசனைய உருவாக்கும். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த கயிறு இது. அதுக்கப்புறம் எந்த துஷ்ட சக்தியாலையும் அது மனித ஆத்மாங்கிறத கண்டே பிடிக்க முடியாது. அந்த துஷ்ட சக்தி ராணிய பிரேத ஆத்மான் தான் நம்பும். ஒருவேளை அந்த துஷ்ட சக்தி ராணிய பொம்மின்னு நினைச்சு அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு போய் அவ உடலை எரிச்சிட்டா மனித ஆத்மாவான ராணி செத்து போயிடுவான்ல. அதுக்காகத்தானே உங்க 2 பேரையும் இந்த உதவியை செய்ய சொல்றேன். சரி சாமி, இப்போ நாங்க என்ன செய்யணும் சொல்லுங்க. நீங்க சொன்ன மாதிரி அப்படியே செய்யறோம். சரிங்க, நீங்க சொன்ன மாதிரி அப்படியே செய்யறோம். ரொம்ப நன்றி. அது மோளே, உங்க 2 பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஆரம்ப காலத்துல இருந்தே நீங்க 2 பேரும் எனக்கு இக்கட்டான எல்லா நேரத்திலயும் எனக்கு உதவியா இருந்துருக்கிறீங்க. இதுக்கு கைமாறா நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. ரொம்ப நன்றி சாமி. இங்க பாரு பேட்டி, இது எங்களுடைய 2 பேருடைய கடமை. ராணி, இது கடவுள் எங்களுக்கு கொடுத்திருக்கிற கட்டளை. அதைத்தான் நாங்க செஞ்சோம். எதுக்கு நீ நன்றியெல்லாம் சொல்ற மோளே? எங்க போனா இவ? கோவிலுக்குள்ள சுத்தமா டவர் இல்ல போல. வெளியே போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். नागेन्द्रहाराय त्रिलोचनाय भस्माङ्गरागाय महेश्वराय नित्याय उक्ताय दिगम्बराय तस्मै नगाराय नमः शिवाय. शिवाय गौरी वदनाब्ज वरुन्द दूर्याय दक्षात्पर नासकाय. சுவாமி, பிரசாதம் கொடுத்துடலாமா? ஏம்மா, இங்க 2 பேர் புருஷன் பொண்டாட்டி இருக்கீங்கல்ல, நீங்க இத வாங்கி எல்லாருக்கும் கொடுங்கம்மா. ஏன் போனே போக மாட்டேங்குது?
காக்காலாம் இறந்து கிடக்குது, ராணியும் காணோம். எல்லாமே தப்பா இருக்கே. இந்த பொங்கலை சாப்பிட்டு காக்காலாம் இறந்து போகுதுன்னா அப்ப இந்த பொங்கல்ல விஷம் கலந்துருக்குன்னு அர்த்தம். இப்ப கோவில பூஜை முடிஞ்ச உடனே அதான பிரசாதம் எல்லாரும் சாப்பிடுவாங்க. ஐயோ, இப்ப நீங்க எல்லாரும் இத சாப்பிடலாம். இதுங்கெல்லாம் என்ன ஆட்டம் ஆடுச்சுங்க. 5 கால பூஜை முடிஞ்சிருச்சு. இந்த 6வது கால பூஜை முடியறதுக்குள்ள மொத்த பேரும் க்ளோஸ் ஆயிட போறாங்க. ஆமாம்மா, அங்க பாருங்க, ஒவ்வொருத்தரோட முகத்திலையும் சாவு கலை தாண்டவம் ஆடுதுல. இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, மொத்த பேரோட சோலியும் முடிய போகுது. செத்து தொலைட்டோண்டா. ம். நிறுத்துங்க, சாப்பிடாதீங்க. ம். ஐயா, தாத்தா, கீழே போடுங்க. என்ன மாமா பண்றீங்க? ஆண்டி, கீழே போடுங்க. தம்பி சித்தார்த் என்னாச்சு? என்ன மாமா? ஐயோ, இதை சாப்பிடாதீங்க. ஐயா, கீழே போடுங்க. அக்கா, கீழே போடுங்க. போடுங்க. இது சாப்பிடாதீங்க. ஏன் இந்த பிரசாதத்தை தட்டி விட்டீங்க? மாமா என்ன மாமா? என்ன சித்தார்த்? என்ன தள்ளி விட்ட? ஏன் சித்தார்த் தம்பி, ஏன் இதை தட்டி விட்டீங்க? என்னாச்சு தம்பி? ஏன் இந்த பிரசாதத்தை தட்டி விட்டீங்க? இது நீங்க யாருமே சாப்பிட கூடாதுன்னு தான் தட்டி விட்டேன். எதனால இப்படி சொல்ற? ஆண்டவனுக்கு பறிச்ச பிரசாதத்தை சாப்பிட வேண்டான்னு தடுக்கலாமா? தயவு செஞ்சு எல்லாரும் கீழே விழுந்த பிரசாதத்தை பாருங்க. ஐயோ, அப்பா பாருங்கக்கா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.